இரு மதங்களை சேர்ந்தவர்களும் ஒரு மனதாக வணங்குகின்றார்கள் என்றால் அது சாய்பாபாதான். கடவுள் தத்தாத்திரேயரின் அவதாரமாக கருதப்படும் சாய்பாபாவை எவர் ஒருவர் வணங்கினாலும் சாய்பாபா ஓடோடி வந்து அவர்களின் துன்பத்தை துடைப்பார் என்பது நம்பிக்கை. சாய்பாபா வழிபாடு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிகரித்துள்ளது என்றே கூற வேண்டும். இதற்கு காரணம் அவரின் அருளாசிதான். கேட்டதை கொடுத்து தன் பக்தர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் சாய்பாபா. அந்த வகையில் நமது வாழ்வில் எவ்வித திருப்பு முனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமோ அதை பெறுவதற்கு சாய்பாபா காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தாலே போதும். சாய்பாபா நிச்சயம் உதவுவார். இந்த சாய்பாபா காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிப்பது நல்லது. தினமும் ஜெபிக்க இயலாதவர்கள் வியாழக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். தொடர்ந்து 41 நாட்கள் 108 முறை ஜெபிப்பது நல்லது. அருகிலுள்ள சாய்பாபா கோவிலிற்கோ அல்லது வீட்டிலோ சாய்பாபாவை வணங்கி நமது குறைகளை அவரிடம் சொன்னால் நிச்சயம் நமது குறைகளை தீர்ப்பார். ஓம் ஷிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாய் பிரச்சோதயாத். ஓம் ஷிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாய் பிரச்சோதயாத். ஓம் ஷிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாய் பிரச்சோதயாத். நன்றி.